ககன் பூமிக்கு நடுவே பெரிய விரிசல் ஏற்படுத்துறது யார் தெரியுமா? அந்த உதய் மட்டும் இல்லை, இன்னொரு ஆளுந்தான். ககன் பூமிக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அப்போ எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எங்கள் அப்பாவுக்காக மட்டும்தான் நான் சம்மதிச்சேன், நான் கல்யாணம்லாம் உதய பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் உங்களோட ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆஃபீஸில் வச்சு அப்படின்னு கேட்குறாரு ககன். பூமிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க, அன்றைக்கி அந்த பேப்பர்ஸ்லாம் கீழே விழுந்தது, அது அடுக்குனதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை பேப்பர்ஸ்லாம் கீழே விழுந்துருச்சு, அவன் எடுத்துகிட்டு இருந்தான், நான் அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ககன் சொல்கிறார், அப்போ ஏன் எந்திரிச்சோடனே அவன் அவ்வளோ கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எந்திரிச்சான் அப்படின்னு. உடனே பூமி சொல்கிறாங்க, அவன் அவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு. சரி, அவன் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவே அப்படி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம், ஆனால் நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையாக தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ககன். அந்த வீடியோவில் அபூர்வா தலையில் அடித்து பூமி சத்தியம் பண்ணாங்கல்ல, ககனை நான் லவ் பண்ணவே இல்லைன்னு, அதுதான் இருக்குது. யார் வீடியோ எடுத்தாங்கன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஆஸ்தான வெள்ளி நட்சத்திரா தான். அதை உடனே இந்த வீடியோவை ககனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே பூமிக்கு ஷாக் ஆகுது. ஆனாலும் பூமி சொல்கிறாங்க, இது உண்மை கிடையாது, சத்தியம் நான் பண்ணேன், ஆனால் அம்மா மேலே பண்ண சொன்னாங்க, நான் அம்மா மேலேனா உண்மையான சத்தியம் தான் பண்ணணும், அதனால நான் வந்து அபூர்வா மேலே பொய் சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாரு, சத்தியங்கிறதே உண்மை தான், அது எப்படி பொய்ன்னு ஆகும்? நீ உண்மைங்கிறனால தான் நீ சத்தியமே பண்ணியிருக்க, நீ என்கிட்ட நடிக்க தான் செஞ்சுருக்க அப்படிங்கிறாரு. அவங்க எதுக்கு இவர்கிட்ட நடிக்கணும்? ககன் ஏன் லாஜிக்கை மறந்துட்டு பேசுகிறாருன்னே ஒன்றும் புரியல. இவங்களுக்கு நடுவில் இருக்கிற விரிசல் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகுது. இது எப்போ சரியாகும்? பூமி யாரை கல்யாணம் பண்ணுவாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.